கச்சத்தீவு மீட்பு போராட்டக் குழு சார்பாக செய்தி ஊடக நிறுவனங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை கச்சத்தீவு மீட்பு போராட்டக் குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தற்பொழுதைய 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கச்சத்தீவு போராட்ட குழு எதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு சொன்னால், கச்சத்தீவு இந்த பூமி பந்து உருவான காலகட்டத்திலிருந்து அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டோடு தான் இருந்தது. ஆங்கிலேயர் சென்ற பிறகு அநீதியாக இலங்கை சிங்கள அரசாங்கத்தின் ஒப்படைச்சு தொடர்ந்து அதன் மூலமாக தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இறையாண்மையும் மிக முக்கியமாக ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அதை பற்றி இந்த தேர்தல் நேரத்தில் இந்தியா ஆளக்கூடிய கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகளும் இதை கணக்கில் எடுத்துக்கணும். அது ஒரு தீவு தானே, அதை அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இந்த நிலத்தின் மீதும் மக்கள் மீதும் இறையாண்மை மீதும் ஒரு அக்கறை உள்ள உண்மையிலே மனப்பூர்வமாக நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். கட்டாயமாக கச்சத்தீவை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்கெல்லாம் இந்திய ஒன்றியம் முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தரணும். தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர் இருக்கிறாங்க. அந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது ஊடக உங்களுக்கெல்லாம் தெரியும். அது வரலாறு என்ன, அது எப்படி அநீதியாக இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமல் சிங்கள அரசுக்கு தாரவேற்று கொடுத்து தொடர்ந்து அத்துமீறல் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்பொழுது தான் தமிழக மீனவர்களை சிங்கள இனவெறி அரசு கைது பண்ணுறதும் படுகொலை செய்கிறதும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்களை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. இந்திய ஒன்றிய அரசாங்கம் கண்டனம் கூட தெரிவிக்கலை. இது வரைக்கும் சிங்கள அரசு மீது ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலை. அப்போ ஐநா மன்றம் என்ன சொல்லுது, கடல் மைல் தொலைவில் பார்க்கும் பொழுது அது 12 கிலோமீட்டரு 12 கல் மைல் தான் கடல் எல்லையில் இருக்குது நம்மளுடைய கச்சத்தீவு. அப்போ சிங்கள பகுதி அங்கேருந்து பார்க்கும்போது இலங்கையிலே 18 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ சர்வதேச சட்ட விதிமுறைக்கு முரணானது. இந்திய அரசியல் சட்டப்படி அதை முறைப்படி அதை கொடுக்கறதுக்கான காரணங்களை கூட சரியாக சொல்லலை. மொழிவழி மாநிலமாக பிரிக்கும்போது 56 அப்போ கூட அந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டோடு தான் இருந்தது. இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்த காரணத்தால் தமிழ்நாட்டு மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. தொடர்ந்து உடமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுது. அப்போ இந்திய ஒன்றியத்தின் இறையாமையை பாதிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும், அதாவது பிஜேபியிலேருந்து, காங்கிரஸிலேருந்து, திராவிட கட்சியிலேருந்து, அனைத்து இந்தியா திராவிட கட்சியிலேருந்து, சிபிஎஃப்லேருந்து, சிபிஐலேருந்து எல்லா கட்சிகளும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் உடனடியாக நல்ல முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னு சொன்னால் நாளைய வரலாறு இந்த கட்சிகளெல்லாம் மன்னிக்காது. அப்படிங்கிறத தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். என்ன இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இந்த நேரத்தில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சர்வதேச அரசியல் சூழல் எவ்வளோ வேகமாக மாறிட்டு இருக்கு. இப்போ ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அநீதியான போர். இன்றைக்கி அமெரிக்காவுடைய நிலை என்ன? அதே போல் அநீதியாக கச்சத்தீவை கொடுத்துட்டு தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு அவர் அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நாம் ஒவ்வொரு தமிழனுக்கும் இதில் பங்கு இருக்குது. இதில் வீட்டுக்கு ஒரு ஆள் இதில் பங்கு எடுத்துக்கணும். போராட்டத்தில்
இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இந்த பத்திரிகையாளர் மூலமாக ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். அதுக்கான அறிக்கையை நாங்கள் இன்றைக்கி வெளியிடுறோம். இந்த கட்சி தீர்ப்பு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத இந்த அறிக்கை மூலமாக இந்த அறிக்கையை வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகளில் நாங்கள் மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலிருந்து ஹிந்தியிலிருந்து மராட்டியம், குஜராத்து, பஞ்சாபி எல்லா மொழிகளிலும் இந்தியா ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள்லையும் நாங்கள் மொழியாக்கம் பண்ணுறோம். இது மூலமாக வந்து எல்லா மாநிலத்துக்கும் நாங்கள் செல்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களையும் நாங்கள் பார்க்குறோம். கட்சித்தீவு அது யாருக்கு சொந்தமானது, அது எப்படி நம்ம பிற்காலத்தில் இப்போவே அப்போ பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. அப்போ அதிலிருந்து ஒரு நாளைக்கு அதில் ஒரு இராணுவ முகாம் அமைக்கலாம். சிங்கள அரசு தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு சிங்கள அரசாங்கம் எதிராக தான் இருக்குது. அப்போ அதை இந்திய அரசாங்கம் அதை கணக்கில் எடுத்துக்கல. ஏதோ ஈழப் போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அந்த ஈழப் போராட்டத்தில் இணைஞ்சி தனித்தமிழ்நாடு ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்களை முன்வைக்குது இந்திய ஒன்றிய அரசாங்கம். இது சங்க காலத்திலிருந்து தமிழ்நாடு தனியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கான அப்போ ஆங்கிலேயன் வந்து எப்படி பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வச்சு அப்பொழுது பாகிஸ்தான், பங்களாதேசம்லாம் இருந்தது. அப்போ ஆங்கிலேயன் போகும்பொழுது பாகிஸ்தானை கொடுத்து அதிலேருந்து பங்களாதேசம் போயிட்டுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கட்சித்தீவு மூலமாக இந்த தமிழக மீனவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஒரு உயிர், அந்த உயிரும் உடைமையை பாதுகாக்கிறது இந்திய அரசு சட்டத்தில் இருக்குது. தொடர்ந்து அவங்க உயிரை பறிக்கிறதும் படகை பறிக்கிறதும் தொடர்ந்து இருக்குது. ஒரு சிறு அளவும் அந்த இந்திய அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமையை நடைமுறைப்படுத்தலை இந்திய அரசாங்கம். அப்போ இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மீனவர்களை அந்த தமிழன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய ஊடகத்தில் தமிழ்நாடு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர் தான் சுட்டு படுகொலை, தமிழக மீனவர்களுடைய படகை கைப்பற்றினாங்க சிங்கள இராணுவம் அப்படின்னு தான் போடுறாங்க. அப்போ இந்திய ஒன்றிய மீனவர்னு போடலை, இந்திய மீனவர்னு கூட போடலை. அப்போ இந்த அடிப்படையில் இருந்தால் இவ்வளவு காலமாக தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு அநீதியான ஒரு தமிழ் நாட்டுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் ஒரு அநீதியான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. இது சர்வதேச விதிமுறை மீறப்பட்டிருக்கு. அதனால் இதுக்கான ஒரு போராட்ட குழுவை நாங்கள் அமைச்சு இந்த கட்சித்தீவு மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதுக்கு ஊடகமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரணும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு இவங்களுக்கு முறையாக தெரியப்படுத்தி அவங்களுடைய ஆதரவையும் நாங்கள் பெற்று இதில் நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் கூட்டி இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் என்பதை இதன் வாயிலாக தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சித்தீவு வந்து அநீதியாக இந்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. சட்டத்துக்கு சர்வதேச சட்டத்தை மதிக்காமல் அதை வந்து பல முறை பல்வேறு அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணி கோரிக்கையை வச்சு சட்டசபையில் தீர்மானம்லாம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எந்த விதமான மத்திய அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசினாலும் நீதிமன்றத்துக்கு போனாலும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு மறுப்பு சொல்கிறாங்க. அப்போ இந்திய ஒன்றிய அரசாங்கம் இறையாண்மை பாதிக்க போகுது. அந்த கட்சித்தீவில் நாளைக்கு நமக்கு எதிரான இந்திய ஒன்றியத்துக்கு எதிரான அரசாங்கம் அங்கே ஏகாதிபத்திய நாடுகள் வந்து இராணுவ முகாம் அமைச்சு இங்கே கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஒரு குண்டை போடுறான். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு பெரிய உயிர் பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம் அதை சிந்திக்கலை. அப்போ அதுக்கான போராடுற மக்களுடைய இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை மதிக்கலை. அப்போ அவங்க அதுக்கு தடையாக இருக்கிறாங்க. அதுக்கான போராட்டத்தை எடுத்தாலே அதை கண்காணிக்கிறாங்க. அது என்ன, அதனுடைய கருத்து பொருள் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கலை. அப்போ இது இந்திய ஒன்றிய அரசாங்கம் அதை கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ மக்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது அதன் மூலமாக அவங்கள நிர்பந்தம் பண்ணி தான் வந்து எப்படி ஒரு குழந்தை அழுத தன்னுடைய உரிமை அது பாலுக்காக தாய் வந்து குழந்தை அழுகும் பொழுது அது பசி பால் அப்படிங்கிறது. அப்போ ஒரு போராட்டம் பண்ணாதான் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இது இந்திய ஒன்றியம் முழுவதும் போராடும் போது அந்த மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக இந்த கட்சித்தீவு வந்து இந்திய ஒன்றியத்துக்கு சொந்தமானது. இது மூலமாக இறையாண்மை பாதிக்கப்படுது. அப்போ பாதிக்கப்பட போகுது, கட்டாயமாக பாதிக்கப்பட போகுது. வெள்ளம் வரும்னே அணை கட்டணும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்தோம். அதனால தான் இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாருமே பேசணும். இப்போ இங்கே பிஜேபியும் போட்டியிடுது, காங்கிரஸும் போட்டியிடுது. காங்கிரஸே தப்பு செய்திருந்தாலும் அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும், அந்த ஆபத்துலேருந்து அந்த மக்களை காப்பாற்றணும்.
அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அதாவது எடுக்கக்கூடிய தலைமையை பொறுத்து இப்போ எங்களுடைய நிலையை வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதித்து சர்வதேசிய சட்டத்தை பார்த்து நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து கட்டாயமாக இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். எப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெறலையா, ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி பெறலையா, ஸ்டேலைட்டு போராட்டம் வெற்றி பெறலையா? அங்கே சாதி கடந்து மதம் கடந்து ஒரு மொழியால் ஒரு இனத்தால் நாம் ஒன்றுபட்டோம். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே வந்து நாம் கச்சத்தீவு என்பது ஏதோ ஒரு மீனவர் பிரச்சனை, அதை வந்து இந்திய அரசாங்கம் ஏதோ ஆகாயத்திலேருந்து வந்துருச்சு, இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆகாயத்திலேருந்து வந்துருச்சு, அதை நம்மளுடைய வரிப்பணம் இந்த 140 கோடி மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்திய அரசாங்கம் இயங்குது. அப்போ அந்த நிலப்பகுதி என்பது நம்மளுடைய நிலப்பகுதி. அப்போ அது தமிழனுக்கு சொந்தமானதுங்கிறதால இவங்க தாரவேத்து கொடுக்குறாங்க. அப்போ அதனுடைய இந்தியா இறையாண்மை பாதிக்குது அப்படிங்கிறத கூட உணராமல் பாதிக்க எந்த நோக்கத்தில் அவங்க கொடுத்தாங்கிறது வெளிப்படையாக அறிவிக்கலை. இப்போ பாராளுமன்றத்தில் தீர்மானம் பண்ணி தேர்தலை முன்னிட்டு அதுக்கான சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ், திராவிட கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை பற்றி பேசணும். ஏன்னா இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி சொத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கு பாருங்கள், போன வாரம் கூட சிங்கள அரசாங்கம் தமிழக மீனவருடைய படகாச்சு ஒரு சூறையாடி கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ ஏதோ அங்கே நமக்கு சொந்தமானது, அது அந்த இந்திய ஒன்றியத்துக்கு சொந்தமான கச்சத்தீவு அது. அப்போ அந்த கச்சத்தீவை அநீதியாக கொடுத்துட்டு அப்போ அது சர்வதேச கடல் எல்லைக்கும் வந்து அவங்க கொடுத்ததே அநீதியானது, அது புறப்பானது. ஒட்டு மொத்தமாக நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை 13 மாவட்ட மக்களையும் சந்தித்து பேசிட்டு அதிலிருந்து நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். அப்போ யாராவது எடுப்பாங்க அப்படின்னா தனிப்பட்ட ஒரு கட்சி எடுத்தால் அந்த கட்சிக்கு வரலாறு போயிடும். ஒரு தனிப்பட்ட ஒரு சாதி சங்கம் எடுத்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக பார்க்குறாங்க மக்கள். அப்போ இது ஜல்லிக்கட்டு போராட்டம் போல், இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல், ஸ்டெர்லைட் போராட்டம் போல் இந்த கச்சத்தீவு மீட்புக்காக நாம் ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மை, அது இந்திய இறையாண்மை அடங்கியிருக்கு. அப்போ இது ஒரு பெரிய ஆபத்து. இப்போ சர்வதேச அரசியல் சூழல் பார்க்கும் பொழுது நாளைக்கு கச்சத்தீவில் ஒரு பெரிய இராணுவ முகாமை அமைச்சு அங்கேருந்து ஒரு அணுகுண்டை தூக்கி போடலாம். அதில் போர்படை அதாவது இராணுவ தளத்தை அமைச்சு தமிழ்நாட்டுன்னா அப்புறம் தமிழ்நாடு இந்திய ஒன்றிய அரசாங்கத்தோடு தானே இருக்குது. அப்போ அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். வெள்ளம் வருமுன்னா அணை கட்டணும். இப்போவே நம்ம பாருங்கள், மிகப்பெரிய ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை பார்க்கும்பொழுது அநீதியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம் இந்த நேரத்தில் இந்த அரசியல் ஒவ்வொரு கட்சியும் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் இந்த ஒவ்வொரு கட்சியும் இதில் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த கச்சத்தீவு மீட்கலைன்னு சொன்னால் அதுக்கான அரசியல் திட்டத்தில் அவங்க கோரிக்கையில் அவங்க ஒவ்வொரு கட்சியும் வைக்கலன்னு சொன்னால் நாளைய வரலாறு தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள புறக்கணிப்பாங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்கும் அது பிஜேபி, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கினுடைய நிலைமையை பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டில் ஏன் இவங்க நேரடியாக வந்து இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்தவங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஆதரித்தவங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கருத்தை வந்து இப்போ இந்த கச்சத்தீவு மீட்பு போராட்ட குழு மூலமாக நாங்கள் ஒரு குழுவாக தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வில் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கான இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலையும் நம்ம அனைத்து கட்சியும் சந்திக்கிறோம். இதுக்கான அறிக்கை இன்றைக்கி வெளியிடுறோம். அப்போ வெளியிட்டு தான் நம்ம திட்டமிட்டு தான் செய்யணும். ஒரு அமைப்பு மூலமாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிற்போக்கான ஒரு இது தவறான அநீதியாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை தூக்கி எறியும். அப்போ கச்சத்தீவு வந்து அது பூகோள ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கிலேயர் இருக்கும்போது அது நம்ம தமிழ்நாட்டு இந்திய ஒன்றியத்துக்குள்ள எல்லைக்குள்ளே தான் இருந்தது. அப்போ இது எப்போ கொடுத்தாங்க? அப்போ அந்த இந்திரா காந்தி ஆட்சியில் கொடுக்கும் பொழுது அப்போ அதன் பிறகு பாருங்கள் எவ்வளோ தமிழ்நாடு மந்திரி சபையெல்லாம் தீர்மானம் போடுறாங்க, அதை கணக்கில் எடுத்துக்கல. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அந்த போராட்டத்தில் பங்கு எடுத்துக்கிறாங்களோ அப்போ தான் ஒரு நிர்பந்தம் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் உலக வரலாற்றில் பதிவாயிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் தான் சிறு துளி தான் பெருநதி. அப்போ அந்த சிறு குழுவாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதித்து தான் நாங்கள் இதை கொண்டு வரோம். அப்போ இதை ஒவ்வொரு கட்சியிலும் இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் எடுத்துருந்தால் நாங்கள் இங்கே வந்து இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகள் வந்து அது கச்சத்தீவு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மை. அப்போ இந்திய ஒன்றியத்தின் இறையாண்மை அது பாதிக்கப்படுதுங்கிற ஒரு ஆபத்திலேருந்து மீட்டு எடுக்கணும், பாதுகாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அனைத்து கட்சியும் தெரியப்படுத்துகிறோம். இல்லை எல்லாருமே நீங்கள் பங்கு எடுத்துக்கணும். ஊடகங்கள் வந்து இன்றைக்கி வளரணும் அப்படின்னா இந்த மக்கள் வளமாக இருந்தால் தான் ஊடகமும் நல்லா இருக்கும்.
இந்த கட்சிகள் வந்து இன்னைக்கு நாட்டை ஆள்றதுக்கு வளமாக இருக்குன்னா இந்த மக்கள் வளமாக இருந்தால் தான். எல்லாமே உழைக்கக்கூடிய மக்கள், உழவர்களும் உழைக்கக்கூடிய மக்கள் தான். மீனவர்களும் அதில் மிக முக்கியமான பங்கு இருக்குது. எதை பற்றியுமே இந்த சுட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு வழக்கும் பதிவாகலை. தொடர்ந்து கிள்ளுகின்ற கீரை நினைக்கிறேன். அப்போ ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசு சட்டத்தில் இருக்குது. அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிஞ்சித்தும் அதுக்கான முயற்சி எடுக்கலை, கண்டனம் கூட தெரிவிக்கல. இதுவரைக்கும் வந்த பிரதமர்கள் யாருமே, இந்திய ஒன்றிய பிரதமர்கள் வந்து கச்சத்தீவில் தமிழக மீனவரை படுகொலை செய்யும் பொழுது எந்த கண்டனமும் தெரிவிக்கல, எந்த சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கல. அப்போ இது என்ன, தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுது. அப்போ எல்லா நிலையிலையும் வாழ்வாதாரம், மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நாளை வரலாறு என்னை மன்னிக்காதுங்கிறதுக்காக இதை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் என்னுடைய பங்குக்கு நான் அந்த போராட்ட காலத்தில் இறங்குறேன். அனைத்து கட்சிக்கும் நான் தெரியப்படுத்துறேன். இதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பங்கு எடுத்துக்கணும்னு நான் ஊடகம் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது முதல் கட்டம் மூலமாக நாங்கள் இதை துண்டறிக்கையை கொடுத்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை சந்திக்கிறதா இருக்கோம். அது பிரச்சாரம் நடைபயணம் கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி சென்னையில் முடிக்கிறோம். முதல் கட்டம் அந்த பிரச்சாரம் தான், நடைபயணம் மூலமாக. 2வது கட்டம் வந்து ஆர்ப்பாட்டம், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஆர்ப்பாட்டம். 3வது வந்து மனித சங்கிலி போராட்டம். அப்புறம் கச்சத்தீவு முற்றுகையிடுற போராட்டம். தொடர்ந்து கச்சத்தீவை மீட்கும் வரை இதுக்கான போராட்டம் தொடரும். இதுக்காக இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் எல்லா கட்சிகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். எங்கள் தரப்பு இந்த கச்சத்தீவை மீட்குவதற்கு நியாயமான, உண்மையான, அதை உரிமை எப்படி இழந்தோம், அநீதியான ஒரு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம். அனைத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்களை நாங்கள் சந்திக்கிறோம். எம்பிக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். பாராளுமன்றத்தில் பேசணும். தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. 40 எம்பிகள், தமிழ்நாட்டு எம்பிக்கள் பேசணும், குரல் கொடுக்கணும், ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும். அப்போ அந்த கொடுக்கணும்னா அவங்கள நாங்கள் வந்து அந்த எம்பிக்களுடைய வீடை முற்றுகையிடுவோம். அப்போ அந்தமாரி ஒரு நிலையை நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் ஜனநாயக நெறிமுறையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் எத்தகைய போராட்டம் பண்ணுறங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாரி, இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாரி அது விஸ்வரூபம் எடுக்கும். நான் ஏதோ என்னுடைய உணர்வு, நான் மக்களை நேசிக்கிறேங்கிறதால, ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வு குமரி இருக்குது. அந்த குமரலை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதில் ஊடகங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன்.